ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி. குக்கரில் 2 விசிலுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது, அதனால் காரத்துக்காக கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணிக்கலாங்க. குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில் தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வெந்துருங்க. இப்போ 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், வரமிளகாய் இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சது நம்ம கடைஞ்சி வச்சு தக்காளி சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க. நான் தக்காளி நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ தாளிப்பு கலவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் கொச்சி வரட்டுங்க. இந்த தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போய் கொச்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை 1/4 டம்ளர் தண்ணீரில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாம்பார் நல்லா திக்காகும், அடிப்பிடிக்குங்க. நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாரை ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த வெல்லமும் பச்சரிசி மாவும் எதுக்காக சேர்க்கறதுன்னா இந்த சாம்பார் வெறும் தக்காளி சாம்பார் நம்ம தக்காளி போட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளினுடைய புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெல்லமும் அரிசி மாவும் சேர்க்குறோம். சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த சாம்பார் அப்படியே மொண்டை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துங்க. நம்ம நார்மலாக செய்கிற சாம்பாரோட இந்த தக்காளி சாம்பாருக்குன்னு தனி ஒரு சுவை இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் ஐட்டத்துக்கு ஒரு முறை இந்த தக்காளி சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த சாம்பார் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.